ஒரு தப்பியதில்லை முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாவளோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கும் போலுக்கு. செவாக்கு அட சாரனே பைல டேய் சாரனே இது ஜவா ஏதா ஐடியா பண்ணணுமா இது ராணி டா மாமியாருக்கு பத்திக்கிச்சுடா ஐடியா தன்னால பத்திக்கிச்சுடா. என்ன மாமியாரே நான் இப்ப வில்லியா மாற போறேன். காமெடி பண்ணாதீங்க மாமியாரே. மாமியாருக்கு மர்மோளுக்கு என்னடி பேச்சு? மாமியாருக்கு காமெடி பாருக்கா வில்லியா மாற போறவளா? அடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வில்லியா மாற அதுக்காக சம்மதம் கொடு. ஓகே தே இங்க பாரு நீ போய் அந்த மகாதேவனை மட்டும் இழுத்துக்கிட்டு ஓடியா. ஆத்தி அந்த பாய் மனுஷன் வாயிலே போய் நான் விழணும். இங்க பாருங்க தே அவர் வேண்டாம். இங்க பாரு நான் சொல்றத செய். நான் இப்போ மாமியார் போய் மகாதேவனை இங்க இழுத்துக்கிட்டு வா. அப்புறம் நடக்கிற பஞ்சாயத்தை மட்டும் பாரு. ஆத்தி நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனா? ஆத்தி என் மகிமா சொன்ன மாதிரி 10 புள்ள கட்டி எனக்கு பெத்து கொடுத்தா போலக்க பேர பிள்ளை தூக்கி சமக்க போறேன். எடு சீக்கிரம் போய மாட்டே. ஏத்தே அப்படியே அந்த குந்தாணிகளையும் கூட்டிட்டு வந்துட்டுமா? அட எடப்பட்டவள இப்போதைக்கு அவளுக்கு வேண்டாம். முத மகாதேவனை மட்டும் இழுத்துக்கிட்டு வா. அப்புறம் பாரு நடக்குதெல்லாம். எத்தே வேண்டாம் தே. ஏலே ஏ இவ கெடுத்து விட்டு வா சீக்கிரம் போ. சரிங்க தே. அம்மா ஐயோ கண்கொள்ளாத காட்சியா இருக்கே. அட ஒக்க மக்கா ரெண்டு பேரும் உலகத்தில மறந்து நிக்காவ. ஆத்தி கிங்ஸ் மாமா பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? மகாதேவன் மட்டும் தான் பார்க்கணும். அந்த மனுஷன் தயவுல தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. ஆக 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 கண்கொள்ளாத காட்சி. இந்த காய்ச்செல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காவ. ஏலே அற சக்கன ஏன் மருமோ ஏன் மருமோ ஐயா சீக்கிரம் கூட்டு வந்துட்டே. வாங்கப்பா வாங்கப்பா இந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பாருங்க. ஐயோ 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 அத்தை நீங்க முகத்தை சோகமா வைங்க இல்லைன்னா கோமா வைங்க தே. ஆமாமா நம்ம சூச்சமா தெரிஞ்சதுன்னா மகதன் வேற மாதிரி முடிவு எடுத்துருவாரு. வாங்கப்பா வாங்க. பல்ல காட்டாதடி பின்னாடி மகாதேவன் நிக்கிறாரே. பயப்படாதீங்க உங்க அம்மா இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாவ. சும்மா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காவ அவ்வளவுதான். இவா ஒருத்தி நேரம் காலம் தெரியாம பின்னாடி யார் இருக்கான்னு பாருட்டி. பார்த்துட்டு ஓ அப்படின்னு கத்து. அப்பதான் தத்ரூபமா இருக்கும். என்னத்தே அத்தை பாத்துட்டீலோ? இவ நம்மள காட்டி கொடுக்காம போக மாட்டாளோ? அத்தை பாத்துட்டீலோ? அட்டிய மையமா பின்னாடி கொஞ்சம் பாருடி. அவ எல்லாம் முடிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கா. அத்தி முரட்டு பையிலேயே மடக்கிட்டாளையா. அம்மா அது வந்து எங்க சும்மா சும்மா பயந்துட்டு இருக்காதீங்க. அது சந்தோஷத்துல நிக்காவ. அது வந்துமா ஐயோ ஐயோ அத்தை அத்திய மையமா உனக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு சந்தோஷம்னா அங்க கொஞ்சம் பின்னாடியும் பாரு. என்னடா நடக்குறீங்க? என் மானம் என் மரியாதை என் குடும்ப கவரை எல்லாத்தையும் மண்ணு தோண்டி புதைச்சிட்டாலே. அத்தி நான் வேற அவசரப்பட்டு மகாதேவனை வர வச்சுட்டேன். இவ சிரிச்சு காட்டி கொடுத்துருவா. பையன் எல்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இன்னும் கொஞ்சம் கோவம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அத்தி காட்டி கொடுத்துருவா நான் போட்டுக்க பிளான. இன்னைக்கு நீங்க க்ளோஸ். அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்னடி உங்க அம்மா சும்மா பண்ணுதாவ. இல்லையே எங்க அம்மா சீரியஸ் நிக்க மாதிரி இருக்குதே. சரி சரி வா போய் மன்னிப்பு கேட்டலாம். அது என் ட்ரெஸ் இது. ஆத்தி எனக்கு தண்ணி பறிக்க மறமாட்டா போலக்க. பயமாச்சு சாரனே. எத்தே நீங்க இன்னைக்கு க்ளோஸ். அவசரப்பட்டு பிளான போட்டுட்டியே. இவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்காம பிளான போட்டுட்டியே. இல்லப்பா ரொம்ப சோகமா இருக்கேன். மையமா என்ன என்ன வேலை பார்த்திருக்க நீ? இல்லப்பா சிரிப்பு வந்த மாதிரி நான் வேற செஞ்சு விட போலக்க. நான் கோவமா இருக்கேன். மையமா என்னடா
தப்பா நினைச்சிருங்கம்மா. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா காப்பாத்துனேன். அப்படியா? திரும்பி பார்த்து பதில் சொல்லு. யாருக்கிட்ட? திரும்பி பார்த்து பதில் சொல்லு. தீருக்கு தத்த கோமாளி நவளோ நான் அடிச்சு விட்டனே. எப்படி சமாளிக்கிறது இல்லையே. பயமா இருக்கு. போச்சு. எனக்கு இவ பார்த்த பயமா தான் இருக்குது. அப்படியே காக்கி ஓடிடு. நீச்ச தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே போயிருக்க மாட்டேன். எனக்கு போ தெரியாது. இப்ப தூக்குனே அவ்வளவுதான். நீங்க போயிரு. எனக்கு தெரியும் நீச்சலே. நான் மேல என்ன மானம் போயிரு. நீ யாரு? என் மேல கால் வச்சு அப்படி ஏறி மேல போயிரு. ஆமா அங்க முழுசா நினைச்சாச்சு முக்காடு எதுக்கு? நான் கரைக்கு வந்தாலே மானம் போயிரும். என் ட்ரெஸ் எங்க? என்ன எப்படி எதுக்கு காப்பாத்துதா? இனிமே நான் எப்படி காப்பாத்துவானு தெரியல. எங்க அப்பாவுக்கு நேற்று விஷயம் போயிருக்கோம். சத்தியமா நீ குழி தோண்டி பதிச்சிருவாரு. சரி சரி நீ போயிரு. நடக்குதெல்லாம் வேலையா நடக்குது. மத்த நாள் அந்த பையன்கிட்டலாம் நான் சேரவே மாட்டேன். மாமியார் கிட்ட ராணி கிட்ட சேரவே மாட்டேன். இன்னைக்கு பார்த்து இந்த பையனில் அடிச்சு பிறண்டு ஓடி வருதுன்னு பின்னாடி ஓடி வந்தேன். ஐயோ போச்சுதே. இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு நானும் போகணுமே. மாமா அது வந்து மாமா. ஐயோ தீமா கதையான் பேசாம இருக்கிறத பார்த்தா பெரிய சம்பவம் ஆயிரும் கொடுக்க. கல்யாணத்துக்கு நேராயிட்டு வா மாமா. கல்யாணத்துக்கு நேராயிட்டு வான்னு சொன்னேன். இதுக்கு மேல நம்மளும் நினைக்க கூடாதுப்பா. ஐயோ இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? பரவாயில்ல நீங்க போங்க. எப்படி ஒண்ணுமே ஓட மாட்டேங்குத. முகூர்த்தத்துக்குலாம் நேராயிட்டல. எல்லாரும் கோயில்கிட்ட போங்க. என்ன தாலி கட்டுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. மாப்பிள்ள பொண்ணு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வாங்க. நேராவது எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன பண்ண? நீங்க போங்க. தாலி கட்டுக்கு நேரா ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. போதும். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். வேற எனக்கு எதுவும் வேண்டாம். அது அது நான் எங்க அப்பாட்ட மறுபடியும் பேசிட்டா? இல்ல என்னால இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இல்ல நீங்க உங்க அப்பா பார்த்திருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படி? எனக்கு என்ன? எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா வாழுங்க. சந்தோஷமா வாழ்றதா? சரி கரைக்கு போலாம். நீங்க கரை ஏறுங்க. நான் வந்துடுவேன். உனக்கு கரையேற்றி விட்டுட்டேனா? கரையேறேன். இல்ல என்ன இனிமேல் யாரும் கரையேற்ற முடியாது. நான் இப்படி இருந்துக்கிறேன். நீங்க போங்க. நான் கரையேறினா மட்டும் நான் சந்தோஷமா இருந்துவேன்னு நினைக்க முயற்சி பண்ணுங்க. போக போக பழகிக்கும். பழகிறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, வாழ்க்கை. மனசு தானே காரணம். அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு உங்க கூட அப்படி இப்படின்னு வாழறதுக்குன்னு ஆசையா இருக்கும்ல. அவளுக்கு அப்படி இப்படின்னு வாழணும் ஆசை இருந்தா மனசை கல்லாக்கிட்டு வாழ்ந்துருப்பேனே. அவளுக்கு அப்படி இப்படின்னு வாழணும். பணத்துல மிதக்கணும், ஆடம்பரமா வாழணும், எங்க வாழ்க்கை முறைக்கு அப்பால் போட்டு வாழணும், பணத்தோட வாழணும், பணத்தோட மட்டும் வாழணும். அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்தா பழகிக்கிடவா. நீங்க போங்க. இல்ல உன்னை கரையில விட்டுட்டாவது போறேன். அதான் விட்டுட்டீங்களே. கரையில நீங்க விட்டுட்டீங்க. ஆனா கரையில விட முடியாது. நீங்க போலாம். ஹே ப்ளீஸ் போங்க. நான் வந்துடுவேன். நீங்க போங்க. நான் ஒரு கயிறு கிடக்க பிடிச்சிட்டு வந்துடுவேன். நீங்க போங்க. போங்க. நேராயிட்டு. முகூர்த்தத்துக்கு நேராயிட்டுது. சீக்கிரம் போங்க. நீங்க போங்க. என்னடா எல்லா ஏற்பாடும் நடந்துட்டா? அப்படி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுடா. சரி அப்போ எல்லாரும் கோயில்கிட்ட வர சொல்லிடு. சரிடா. என்னடா இப்பதான் குளிச்சுட்டு வரியா என்ன? ஆமாமா இப்பதான் உன் பையன் முங்கி குளிச்சுட்டு வரான். அப்படி என்னடா? மகிமா தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். நான் இறங்க வேண்டியதா போச்சுது. அது கிணத்துல அந்த ட்ரெஸ் நீச்சல் அடிக்க முடியல. அதான் அந்த ட்ரெஸ்ஸை தண்ணிக்குள்ளேயே கடத்தி எறிஞ்சேன். அதான் இப்படி வரேன். உன் பிள்ளை எல்லாம் உண்மையை மட்டும் பேசுவான். அதான் நடந்துச்சு. நீ எதுக்கால காப்பாத்துன? யாரையாவது கூப்பிட வேண்டியதுன்னு நான் தான் பாவலை வெட்டிட்டு போனேன். அவன் அதனாலதான் உள்ள விழுந்தா. அதனால நான் தான் காப்பாற்ற வேண்டியதாய் போச்சுது. பக்கத்துல அங்க யாரும் இல்ல. நீ விரட்டியா? எதுக்கு? கோத்து விட்டுட்டானே. இல்லப்பா நீங்க எனக்கு பாத்துருக்க பொண்ணு அவ கூட வாழ்ற மாதிரி நினைச்சு பார்த்தேன். பயமாயிட்டு. அதான் அவன் மனசுல மட்டும் தான் பேசுவான். நினைச்சு பாத்தியா? என்ன நினைச்சு பார்த்த?
அவ கூட குடும்பம் நடத்துற மாதிரி. அலெக்சன் தான் ஒரு 5 செகண்ட் நினைச்சு பாருன்னு சொன்னான். அதான் நினைச்சு பார்த்தேன், கோவம் வந்துட்டு அதான் அவளை விரட்டினேன். அவ பயந்து ஓடுனா கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. அதான் மனசு கேட்கல, காப்பாத்தன்னு வந்துட்டேன். அப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து அடிப்பீங்கன்னு ரெண்டு தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்தினேன். அந்த ட்ரெஸ் கோட்டு போட்டிருந்தேன், அதை போட்டு நீச்சல் அடிக்க முடியல, அதான் கிணத்துக்குள்ளேயே அதை கலத்தி எறிஞ்சேன். ஆனா அம்மா எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு போயிட்டாங்க. தப்பா நினைச்சாங்க? இவன் எல்லாத்தையும் சொல்றான். என்ன தப்பா நினைச்சாங்க? எனக்கும் மகிமாக்குள்ள ஏதோ நடந்த மாதிரி பாத்துட்டாங்க. போடா போ, கிளம்பு. சரிங்கப்பா. இவன் பிறந்தப்போ எப்படி இருந்திருப்பா? உன் புள்ள உன்னி மட்டும் தான் பேசுவான், எப்பவுமே அப்படிதான். அம்மா நினைச்சது வரைக்கும் சொல்லிட்டு போறான். சரிடா, மேற்கொண்ட காரியங்களே நான் சொன்ன ஏற்பாட கரெக்டா பண்ணு, அது தானா நடக்கும். நீ சொல்ற, நான் செய்யறேன். நீ எது செஞ்சாலும் சரியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா போறப்ப பார்த்தா வெறிதான் பெருசா இருக்கும் பொழுது. அலெக்ஸ் எங்க இருக்கான்? பாட்டுக்கு இருக்கான். 10 நிமிஷத்துல கல்யாணம் சொல்லியிருக்கல அவனுக்கு. ஆனாலும் தென்னாவட்ட தாண்ட சுத்துறானுங்க. வந்து வேடிக்கை பாரு. இங்க பாருங்க, உங்க தாடி மீசை இந்த கண்ணாடி எல்லாத்தையும் கலத்திட்டு வாங்கோ. உங்க எனக்கு அடையாளம் தெரிஞ்சு நான் உங்க கிட்ட வந்து நின்னு எனக்கு ஃபீல் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஓகே? வாயி இங்க பாருங்க, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உங்கள அடையாளமே தெரியல அங்க. இங்க பாருங்க, இன்னாரும் இப்படி இப்படி இருப்பான்னு நமக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். உங்களை நான் எப்படி தான் கெஸ் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? நான் எப்பவுமே இப்படியே தான் இருப்பேன், அதனால உனக்கு ஒன்றும் பயம் வேண்டாம். சரி, வயசாயிடுச்சு, உங்களுக்கு தாடி மீசெல்லாம் ஒந்து போச்சுது, திடீர்னு முன்னாடி வந்து நிக்க, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த குதர்க்கமாலாம் பேசாதீங்க, கேட்டியலா? உங்க மேல எனக்கு எந்த ஃபீல் இல்ல, உங்க மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ, பேசாம தாலி கட்டுக்கு போங்க. இன்னும் 5 வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆக்கும். அந்த ஃபீலா இருக்கதா என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. உங்க கெட்டிக்க போற பழகிட்ட போய் கேளுங்க. இந்த வாய் தான், இந்த வாயை விட்டு தான் போக முடியல. தாலி கட்டுக்கு முன்னாடி இந்த குதர்க்கமா ஏதாவது யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் பிற குதர்க்கமா யோசிக்க விடுறேன், பாத்துக்கோங்க. என்ன குதர்க்கமா யோசிப்பா? பக்கத்து தோட்டத்துல யாருக்கும் உங்க அப்பாவும் உங்க மாமாவும் நின்னுக்கிட்டு இருக்கா. நேரா போய் சொல்லிட்டு வந்துருவேன். உங்க பிள்ளை அண்ணா என்கிட்ட வந்து நான் கிட்ட நெருங்கி வந்தா ஏதாவது ஃபீல் இருக்கான்னு கேட்கா. அதை நான் சொல்லட்டுமா வேண்டாமான்னு அவகிட்டே போய் கேட்டு விடுவேன். இல்ல அப்படி நான் கேட்கல, பக்கத்துல வந்து என்ன ஏதாவது தோணுதா அப்படிதான் கேட்டேன், வேற எதுவும் நான் கேட்கலையா? அதுதான் நானும் அவகிட்ட சொல்லுவேன். அது வந்து அப்படி இல்ல, இல்ல நெருங்கி வந்தா மனசுல ஏதாவது தோணுதான்னு தான் கேட்டேன், வேற இல்ல. எல்லாத்துக்கும் அவகிட்ட விட இருக்கும். நான் அவகிட்ட போய் சொன்னா போதும், அவ விட சொல்லிடுவா. பரவாயில்லையா? வேண்டாம், நான் சும்மா தான் நின்னேன். சும்மாவே நில்லுங்க. இல்ல 5 நிமிஷத்துல கல்யாணம் தான் கேட்டேன். உனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு படப்படப்பா இல்லையா, அந்த மாதிரி நான் ஃபீல் இருக்கான்னு கேட்டேன். நமக்கு பிடிச்ச பொருளே இன்னொருத்தவங்க கையில இருந்தாலே தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு அது சொந்தமாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவளுக்குன்னு எழுதி வச்சிருந்தா அந்த தலைவிதி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. பகவான் நமக்கு என்ன கொடுத்திருக்காலோ அதுதான் நம்ம கிட்ட வந்து சேரும். ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு எந்த ஃபீல் இல்ல? திரும்ப திரும்ப ஃபீல் சொன்னியே. பக்கத்து தோட்டத்துல நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரா அங்க போய் சொல்லி விடுவானாக்கு. நீ என்ன வந்துட்டு இருக்கா? தாலி கட்டுக்கு போறேன். தாலி கட்டுக்கு போறியா? இப்படி போற? நான்லாம் எதுவுமே பின்னாடி வரத முன்னாடி யோசிச்சு செய்யக்கூடியவன். எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதானே இருக்க போறோம், அதை நினைச்சுதான் விருப்பத்தாம போயிரு. நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன நினைச்சு பார்க்க வச்சு, என்ன ஓட வச்சு, இத பாரு இந்த அலங்கத்துல கொண்டு விட்டுட்டல, என்ன இந்த குளத்துல மகாதேவன் மாமா பாத்துட்டாரு. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நான் இப்படிதான் தாலி கட்டுக்கு போறேன், நீனு பின்னாடியே வந்துச்சாரு. வந்துதானே ஆகணும், வேற வழி. வார டேய், இருந்தாலும் இப்படியாடா போற? டேரக்டா நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தானே, அதுக்கு இப்படிதானே போகணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஐயோ பகவானே, என்ன பேச்சு பேசுடா. அண்ணன் தம்பி மாதிரியா பேசுற? இதோட அதிகமா பேசும். டேய் நீ பேசுடா, இன்னைக்கு நான் கேட்கணும்டா. டேய் நீ பேசுடா. இப்ப அங்க வெறுப்பத்தை பாக்குறேன். ஏற்கனவே நான் வெறுப்பேற்றி விட்டுட்டு தான் இந்த அலங்கோட்டில் வந்துகிட்டு இருக்கேன். என்ன விட்டுரு. உங்களுக்கு விவசாயே இல்ல? விவசாயா தான் இருக்கு. நான் கேட்டதுக்கு எதுக்கும் பதில் வரலையே. நான் அப்படி வந்தா உனக்கு பிடிக்குமா? இல்ல நானும் அப்படி வந்தா பிடிக்குமான்னு கேட்டேன். இங்க இருந்து நவுண்டு போறதா நல்லதுப்பா. நான் நம்பி வரட்டா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதே கட்டியலா. சொல்லு, நானும் அப்படி வாரேன். அப்படியே உனக்கு ஃபீல் வருதுன்னு பாக்குமா? ஆத்தே, உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. அந்த பகவானே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. எவ்வளவோ திட்டி பார்த்துட்டே போயிருவான்னு யாரு கேட்டா? சொல்லு, அவன மாதிரி நானும் வரேன். உனக்கு ஃபீல் வருமா? வாயே பாப்போம், ஃபீல் வருதான்னு பாப்போம். ஐயா, இவன் சரி போட்டு வர மாட்டான்டா. நீ என்ன பண்ணுத?
அவனே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வர தாலி கட்டுக்கு அங்க இருக்க எல்லாருக்குமே ஃபீல் வரும்டா. இல்லைன்னா ஃபீல் வருதானே நம்ம பார்க்கலாம். நீ போய் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா பாப்போம். தாலி கட்டுக்கு நேராயிட்டு. அப்பா என் சொல்லுக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா போய் மாத்திட்டு வா. அப்பா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்ப்பா. ஒன்னோ இல்லப்பா சும்மா சும்மா பேசிட்டு இருந்தேன்ப்பா. அங்க தாலி கட்டிட்டு இங்க குடும்பத்தலான்னு பார்த்திருக்க மாமா. அவன் சொல்லல என்ன தப்பு இருக்கு, நீ அந்த வேலை தானே இங்க பாத்துட்டு இருக்க. அப்பா இல்லப்பா அது வந்து நான் உன்கிட்ட ஒய்யாமலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க இருக்க எல்லாருக்கும் ஃபீல் வரதானே பார்க்கணும். ரொம்ப பேச வைக்காத, கிளம்பு. என்ன மறைக்காங்களே. நீ கல்யாணத்துக்குள்ள வேலையெல்லாம் பாருமா. சரி. இனி அலெக்ஸுக்கு ட்ரைனிங் பயங்கரமா இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு வைக்காத. சரி. என்ன இவன் இப்படி இருக்கும்? இவனை எப்படி என்னடி சண்டியத்தனம் பண்ணலாமா? என்ன திடீர்னு? இப்பதான் தோணுது. ஐயோ எனக்கு தோணலையே. அதெல்லாம் நான் தோண வச்சிருவேன். நீங்க நான் அந்த சைடு போயிட்டு இருக்கேங்க. ஆனா நான் உன்னத்தை தாண்டி வந்தேன். இருக்கத பாரு கும்முன்னு கண்ணுக்கு அழகா சில்லுண்டு போல சிட்டுக்குருவி மாதிரி அழகான பொண்டாட்டி என் கண்ணுக்கே அவ தெரியவே மாட்டேங்க. எப்படி தெரியவா? நீங்க தான் அந்த குந்தாணி கிட்ட பேசலாம்ல. இது எப்போண்டி? நான் பேசவே இல்ல. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லாதடி. நான் வீடு கட்டில ஆடுறதெல்லாம் அந்த குந்தாணி கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல நீங்க. நான் போய் அந்த குந்தாணி கிட்ட இத பத்தி சொல்ல போறேன். கேட்டி என்ன என்னடி நினைச்சுக்கிட்ட நீ? இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஒரு முடிஞ்சு போச்சு. நான் ரகசியமா காலமா பொத்தி பொத்தி வச்ச ரகசியத்தை போய் அந்த குந்தாணி கிட்ட சொல்லி என் கௌரவத்தையே நான் அடிச்சிட்டீங்களே. சத்தியமா நான் இல்லடி. போதும், எனக்கு எல்லாம் தெரியும். இல்ல உனக்கு தெரியாது. மகாதேவன் கொளுத்தி போட்டுருக்காரு. சத்தியமா நான் இல்ல. அது எப்படி அவர்தான் கட்ட சொன்னீங்க? இந்த வீட்டுல நாரத வேலை பார்க்கறது அவர் ஒத்ததானே. ஏண்டி அவர் தான் சொன்னா உனக்கு எப்படி? நான் எப்படி போய் அவங்க கிட்ட சொல்லுவேன்? எனக்கு தான் பொம்பளை கிட்ட பேசவே பிடிக்காது. உனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் நம்ம புருஷனுக்கு தான் பொம்பளை கிட்ட கண்டலே பிடிக்காது. அது பொம்பளை கிட்ட அறவே பேச மாட்டாளேன்னு. கரெக்ட்டா தாங்க இருந்திருக்கு. அப்போ நீங்க சொல்லல. அப்பாடா இப்ப மாதிரி என்ன நம்புனியா? நீ சொன்ன மாதிரி நான் தான் பொம்பளை கிட்ட பேச மாட்டேனே. அதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கே பொம்பளை பிள்ளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்கி. பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பேசிக்கிட மாட்டேன். அதான் ஏன்? ஏன்னு கேட்ட நான் என்னடி சொல்லணும்? பொம்பளை கிட்ட நான் பேசிக்கிட மாட்டேன் அவ்வளவுதான். அதான் நான் ஏன்னு கேட்டேன். எனக்கு ஒரு 28-29 வயசு இருக்கும் போது ஒரு விளையாட்டு பிள்ளை என்ன தேடி வருவா. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு சாமான வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பா. அவ மனசுக்குள்ளத்தான் நீ போகணும். அவ கொடுத்தான் வாழணும். அவளை கட்டி பிடிக்கணும். அவ கொடுத்தான் அப்படி இப்படின்னு விதி எழுதியிருக்கு. அதுக்குத்தான் அப்படி இருந்திருக்கு. அதான் நான் பார்த்தேன். ஆம்பளை தாங்க நிரூபிச்சிட்டியல்ல. என்னடி சொல்ற? அதான் இப்போ ஒருத்தி சொன்னீல. அப்ப அவளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கியல்ல, இல்ல என்ன தூக்கிட்டு வந்திருக்கியல்ல? அடியே நான் சொன்னதே ஒன்னதான் பட்டி. நினைச்சு அதன பார்த்தேன். நம்ம கதை சொன்ன மாதிரியே இருக்குதேன்னு. எனக்கு வட்டி முதலுமா கிடைச்சிருக்குது. நான் ஒன்ன விட்டுட்டேன். இல்ல உன்கிட்ட நேரத்தை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வாய அந்த புறம் போகலாம். அங்க போன என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். அதெல்லாம் முடியாது. அத்தான் ஒரு மார்க்கமா வந்துட்டேன். இனி முடியாது. வாங்க. நீங்க ஒரு மார்க்கமானா? அது என்ன மார்க்கம்னு அங்க வச்சு காட்டுறேன். வா. எங்க எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓ தேவதாஸ். ஆமாமாமா. ஓ தேவதாஸ். சரியா சொன்னீங்க. ஓ தேவதாஸ். படிப்பு இதானா? ஜோடி நல்ல ஜோடி. இந்த மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. இந்த விளையாட்டு விளையாட போறோமா? நீங்க சரியா சொன்னீங்க. ஆமாங்க, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க. சிங்குச்சா தூக்கிட்டு போயிருட தோற. அத்தி அள்ளி எடுக்கிற மாதிரி இருக்காளே. செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அன்னைக்கு போச பாரு. ஆனா இவ மகிமையே இவளுக்கு தெரியாது. இல்ல எனக்கு ஒரு நாள் தெரியாம தான் இருக்குது. தூக்கல தோற.
போனான் அவள. ஐயோ இவளுக்கு நேரங்காலமே கிடையாது. சப்போ ஆமா அவன் இன்னும் ரெண்டாவது பிள்ளை பக்கத்துல ஐடியா போட்டுட்டாலேனா. இப்ப என்னடி பண்ண? நான் போய் எதுக்கும் அதை பார்த்துட்டு வரேன். அவன் இல்லாம எந்த வரையும் நமக்கு ஓடாது. ஏ சின்ன குட்டிகளா, இதே படுத்துக்கிட்டுங்கடா. நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன். எங்க போனான்னு தெரியலையா? ஏய் சாய், டேய் உங்களை பார்த்த மாதிரியே உங்களை பெத்தவளையும் பார்க்க வேண்டியிருக்கு. எங்க போனானே தெரியல. துடுக்குன்னு ஓடிடுறதா எங்கேயாவது. டேய் உங்க அம்மா ரொம்ப சேட்டை பண்ணுவா பார்த்துக்க. அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும். நீங்க தாண்டா வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவளை கண்ணும் கருத்துமா பார்க்கணும். இப்ப கூட பாரு, நான் இங்கத்தான் இருக்கான்னு நினைச்சேன். குடுக்குன்னு ஓடிட்டால. அவன் அப்பா கிட்டதான் போயிருப்பா. ஏய் இசாய், இசாய். பெரிய மாப்பிள்ள என்ன? மூத்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. எல்லாரும் வர சொன்னாங்க. நீங்க வந்ததானே மத்தவெல்லாம் ஆரம்பிக்க முடியும். வாங்க. சரி நான் வரேன், நீங்க போங்க. இல்ல மாப்பிள்ள நீங்க கையோட வாங்க. இல்ல இசைடு போயிருக்கா, நான் கூட்டிட்டு வரேன். வாமா, பெரிய மாப்பிள்ள யாருன்னு கேட்டல. வா. ஏன் அக்கா மாவா? ஓ ஹாய் ஹாய். ஏன் அக்கா பொண்ணு உங்களுக்கு முறை பொண்ணு தான் வரும். நீங்க பேர் சொல்லியே அவளை கூப்பிடலாம். அவ பேரு கீதா. ஹாய் அத்தா. தாலி கட்டுக்கு நேரம் நீ இல்ல. ஆமாமா. சரி இசை வந்துடல. அப்படி நீங்க போங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். இருங்க, அவ அப்பா கிட்ட தான் இருப்பா. நான் போய் கூட்டிட்டு வரேன். கிங்ஸ்லின் எப்படி இருக்க? நல்லா தான் இருக்க. ஆமா இது உன் பசங்களா? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிறந்தது. உன் பேச்சு மாறல, உன் பார்வையும் மாறவே இல்லை. ஆமாமா, உனக்கு மட்டும் எப்படி போறக்கோ? சரி எனக்கு வேலை கிடக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்க? நல்ல பேர் தான், கூப்பிடுற பேர் தான், எங்க ஃபேமிலி பேர் தான். இன்னும் அதே தென்னாவட்டே. அப்புறம் ஆனா உன்னை என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? ஆனா நீ எனக்கு நல்லதா செஞ்சிருக்க. இருந்தாலும் உன்னெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு உன்னை ஒரு வாட்டியாவது நினைச்சிருவேன். ஆனா கடைசியில எங்க சித்தி பிள்ளைங்க தான் உன் தம்பிமார கல்யாணம் பண்றாங்கன்னு நினைக்கும் போது சிரிப்பா இருக்குது, ஆச்சரியமாவும் இருக்குது. உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக. எங்க வீட்டுக்கு போனை போட்டு இல்லாத பொல்லதெல்லாம் சொல்லி அடிச்சு பறக்கி அவசரமா ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மறக்க முடியுமா என்ன? ஒரே லவ் லெட்டர் உனக்கு கொடுத்தீங்கக்காக எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்ட. இப்போ என்னமோ அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, அவசரமா ஒருத்தன் தலையில கட்டுவாங்க. நான் என்ன அவன் கூட வாழணுமா? எனக்கும் அவனுக்கும் ஒத்து வரல. அதான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போ லைஃப் செட்டில், நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி வாழ்றன்னு கேட்டா வசதியா செட்டில் ஆயிட்டு சொல்லக்கூடாது. நிம்மதியா சந்தோஷமா இருக்கு, என் புருஷன் என்ன நல்லா பாத்துட்டு இருக்கான்னு சொல்லணும். அப்போ நீ இப்பவும் வாழ்க்கைய தேடல. எப்படி வாழ்க்கைய தேட முடியும்? நான் வாழ்க்கை நினைச்சது ஒண்ணுதானே. சொல்றேன், நான் என் வாழ்க்கை ஆசை லட்சியம் எல்லாம் நினைச்சது ஒண்ணுதான். நீ ஏன் எனக்கு கிடைக்கல? அப்படி இருக்கும்போது நான் வாழ்க்கை தேட முடியுமா சொல்லு? இன்னும் மாறவே இல்லை கிங்ஸ்லின். நான் உன்னை எவ்வளவு விரும்பினேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை ஒருத்தர மாதிரி ஒருத்தரை விட்டுட்டு வேற யாரையா காதலிக்க முடியுமா என்ன? ஆனா ஒண்ணு கிங்ஸ்லின், உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவா. சின்ன பிள்ளை தான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவளுக்கு உடம்பெல்லாம் மச்சம் இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த மச்சக்காரனை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? உண்மையிலே உன் பொண்டாட்டி கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரி தான். அவளை கண்ணாலேயாவது பாத்துடணும். உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா? எனக்கு வேலை கிடக்குது, கிளம்புறேன். இல்ல கேட்டேன், உண்மையிலே உன் ஒய்ஃப் அதிர்ஷ்டக்காரி தானே? உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமே. உண்மையிலே உன் ஒய்ஃப் ரொம்ப லக்கி, நான் அன்லக்கி. உன் பசங்க உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. என் புள்ள என்னமா தான் இருப்பான். தேட்டனா விட்டு போச்சு. இல்ல உன் ஒய்ஃப் மாதிரி இல்லையேன்னு கேட்டேன். பிறப்போம், அடுத்த புள்ள பிறப்போம். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பிறந்திருக்கா, இனி பிறக்கதான் அவளை மாதிரி பிறந்துடும். ஆமா ஆமா, நீ வீரன் தானே? ஆமா வீரன் தான். என்னங்க என்னடி எங்க போயிருந்த? நீங்க ஏன் கோவமா இருக்கியா? இல்ல இல்ல. என்னடி எங்க போயிருந்தா? உன்னை சத்தம் கொடுத்துட்டே இருந்தல, எங்க போயிருந்தா? பாரு காத்து விரும்பத்து வரத பாரு. ஓடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்களா நீ? எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சரி சொல்லுது இருக்கட்டும், வாங்க வா. ஏன் இப்படி ஓடி வந்திருக்க? ஏன் எதுக்கு இப்படி ஓட்டம்? என்னங்க சீக்கிரம் இந்த பூ வச்சு விடுங்க, எனக்கு ஒரு சின்ன விளையாட்டு இருக்குது. அப்பா கோயிலுக்கிட்ட வர சொன்னாரு, இப்ப எங்க நட போற?
நான் எதுக்குங்க ஏங்க எனக்கு இந்த பூ வச்சு விடுங்க, நேரம் ஆயிட்டுங்க. இந்த பூ என் மண்டையில நிக்கவே மாட்டேங்குது. பின்ன இவ்வளவு முடியல எங்கடி நிக்கும்? சரி கொண்டா. இந்தாங்க வச்சு விடுங்க. அந்த சைடு வைக்கவா இந்த சைடு வைக்கவா? எந்த சைடு வச்சா நல்லா இருக்கும்? அந்த சைடு உனக்கு சுத்தமா கேர்பின் நிக்காது. இந்த சைடு வச்சு பாக்கட்டா? சரிங்க. கேர்பின் குத்துனா தலை வலிக்குமோ உனக்கு? என்ன உங்க அப்பா இருக்காவல்ல, அது புது ஐடியாவோட குத்துனாவல இன்னைக்கு, அது எப்படி? அது இந்த ஊக்கு பின்னி. ஐயோ அதுவும் டேஞ்சரு. சரி இரு நான் பாக்க, இதை குத்தி விட்டு பாக்க. புள்ள வேற முழிச்சு கிடக்கானுங்க, அப்பா வேற கூட்டுட்டே இருந்தாரு. அவன் அலெக்ஸ கொஞ்சம் வர சொல்லு, அவன் தான் புள்ளைகள் நல்லா பாப்பான். இவன் அவனுக்கிட்ட தான் இவன் அழவும் மாட்டான். சரி எனக்கு நீங்க பூ வச்சு விடுங்க அப்பதான். சரி இரு நான் வைக்க. இரு. கற்பினு பாரு, கற்பினு லைட்டா தான் குத்தி விட்டுருக்கேன், அழுத்தி குத்தாத. கொஞ்ச நேரம் பூ வச்சுட்டு எடுத்துட்டு, உனக்கு ஒத்துக்கிடாது. சரி. செல்லம் நான் வரட்டா? சரி பார்த்து போ, ஓடாத. சரி நான் போய் அலெக்ஸ் மாமா வர சொல்லுதேன். சீக்கிரம் சொல்லு, அவன் வந்தாதான் நான் போக முடியும். சரிங்க. சரி போ. நீ எல்லாம் காதலிச்சு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் கிங்ஸி. உனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு நினைச்ச. பரவாயில்ல, ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு ஆசைபாசமா இருக்கியே. அவ என் அத்தை பொண்ணு. அத்தை சொன்னாங்க அத்தை பொண்ணுன்னு. படங்களா இருந்த உன் இதயத்துக்குள்ள இவ வந்திருக்கானா, இவ ரொம்ப சாமர்த்தியக்காரியா தான் இருந்திருக்கணும். சாமர்த்தியம் இல்ல, அன்பு. அவ குணம். அது எப்படி கிங்ஸின்? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு குணம் இருக்கும். இவகிட்ட என்ன ஸ்பெஷல் குணமா இருக்க போதே? நல்ல சாமர்த்தியக்காரி தான். இல்லைன்னா உன் மனசுக்கெல்லாம் இடம் பிடிக்க முடியுமா? எதை கட்டி மயக்கினாலோ தெரியல, நீ எதை பார்த்து மயங்கினியோ தெரியல. அப்படிதானே கிங்ஸி? ஆமா, காட்ட வேண்டியது அவ காட்டினா, கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்தேன். அவ காட்ட வேண்டியதை காட்டினவன நான் விழுந்துட்டேன் அவ காலடியில. அவ காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவகிட்டயுமே இல்லாதது அவகிட்ட இருந்தது. கேட்டெல்லாம் ஈஸியோட போவாரு. இங்க பாரு, என்ன வேணாலும் பண்ணு, துணைக்கு நான் இருக்கேன். இவ இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைல இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கணும். கண்டிப்பா இவனுக்கு இவ இருக்க கூடாது. இவ இந்த வீட்டுல இருந்தா என் பிள்ளைங்களுக்கு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது. ஏன் என் பிள்ளைல கட்டிக்க போற புருஷன் வரைக்கும் இவ கால் மாட்டில தான் கிடப்பானுங்க. எதுக்காக விட்டு வச்சிருக்கீங்க? விட்டு வைக்கல, விட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் ஆகாது இவ கதையெல்லாம் முடிக்கிறதுக்கு. கூடயே இருந்து குழி பறிச்சுட்டு போயிருவேன். இப்போ வேண்டான்னு பொறுமையா இருக்கேன். என் புள்ளைல கழுத்த தாலி ஏறட்டும். இங்க பாரு கிங்ஸி, மனசுல இடம் புடி. சின்ன தீப்பொறியை மட்டும் கொளுத்தி போடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைங்க மட்டும்தான் இங்க இருக்கணும். ஏன் உங்க பிள்ளைங்க இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்படி இல்ல, என் பிள்ளைங்களை கட்டிக்க போற என் மருமக்கமாரு கூட இவ கால தான் கிடப்பானுங்க. இவ என்ன சொன்னாலும் அதுதான் அவனுங்க கேட்பானுங்க. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும், அவ்வளவு இஷ்டத்துக்கு தான் வாழணும். சித்தப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அதனாலதான் அந்த மனசுல நான் இங்க வரவே விடல. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன புள்ளைய புடி, அங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருந்தவன், நான் கிளம்புறேன். என் புள்ளையங்கடா, இப்பதான் பூ வைக்க சொன்னா வச்சு விட்டேன், இங்கதான் வந்தா. இல்ல புள்ளைய கண்ணு கத்துமா கவனி, புது புது ஆட்கள் நிறைய வந்திருக்கு. கல்யாணத்துக்காக நிறைய ஆட்கள் வந்திருக்குது. புள்ளடா இன்னைக்கு நம்ம கண்காணிப்புல இருக்கணும். அதுக்கெல்லாம் ஆள் பார்த்துட்டேனே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அவளை கட்டிலாம் போட்டு வைக்க முடியாது. அவ ஓடி ஆடி நாடுற புள்ள, அதெல்லாம் கட்டி வைக்க முடியாது. அவ போட்டோம், நான் பாத்துக்கிடுவேன். அவன் அலெக்ஸ் தான் புள்ளைய கொடுத்துரு, நான் பாத்துக்கிடுவேன். என்னடா புள்ளைய நான் பாத்துக்கிறேன். கொண்டா கொண்டா, அவட்ட ஒன்று கூட ஒன்று கூட. ஏங்க நீங்களும் போங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இங்க எனக்கு என்ன வேலை இருக்குது? ஒண்ணும் இல்லல்ல. ஏய் சார், அண்ணா ஓடுற பாருங்க. சரிண்ணே, நீ அவளையும் பாத்துக்க. நான் அப்போ கூட்டாவது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிடா போ. ஏங்க நிறைய ஆட்கள் வந்திருக்குது, புதுசா வந்திருக்காங்க. அது எதுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள? அதான் எனக்கும் தெரியல. இது நம்ம தோடம், நம்ம குடும்பத்தார்கள் வர வேண்டிய இடம். எதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. இதுல என்ன ரகசியம் இருக்குது? என்ன தைரியத்துல நமக்கு இருக்க எனக்கும் புரியல. அப்பாவும் அவங்க வீட்டு ஆட்கள் மட்டும் தான் போதும்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவா அவங்க வீட்டு ஆட்கள் இருக்குது? எனக்கு இது ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. நான் வேணா பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கட்டா? அப்பா என்ன நினைப்பாரு? எனக்கு அங்க வந்து மகிமா ஆள்றது, அவளுக்கு மூஞ்சி எதையுமே பார்க்க பிடிக்கவே இல்லை. இங்க எல்லாரும் பார்த்து குடிச்சுட்டா இருக்காங்களோ? வா, நான் நிக்கல. எங்க சொன்னா கேளுங்க, நான் வரலங்க. நான் கூட தெரிஞ்சு குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கிட்டுங்க. பாரு கோத்த கட்டிட்டு இருக்காரு. வா நான் வா. சரி, ரொம்பதான் சினுங்கதா. உங்களுக்கு பிடிக்காதோ? சினுங்க மோல் சினுங்கன்னா போதும். ராஜா கால் பண்ணடி.
அதான் 10 நிமிஷத்துக்கு வந்து பேசுவேனே. இப்பதான் பேசினேன். அங்கதான் இருக்கானே. சொல்ல மறந்துட்டேனே. கவின் எங்க நிக்கானே, அவனை பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ கவின் இங்க இல்லையா? இல்லையே, இப்பதான் ராஜா கால் பண்ண. அம்மா சித்தப்பா கூட தான் இருக்கேன், சித்தப்பா அங்கதான் நிக்காருன்னு சொன்னா. கவின் எதுக்கிட்டே ஊருக்குள்ள போனா? அது எப்படி போக முடியும்? நாங்களும் இங்கெல்லாம் இருக்கோம். அவனையும் ஒத்தையில, அவன் எப்படி ஒத்தையில போனா? ஐயோ எனக்கு தெரியாது, இவன் ராஜா தான் சொன்னான். நான் நீங்களாம் சொல்லி தான் அவனை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அவன் ஒத்தையில ஊருக்குள்ள தான் போட்டுறானுங்க. என்ன என்னாச்சுது? கவின் ஊருக்குள்ள போயிருக்கானாண்டா. அவன் எப்ப போனா? ஊருக்குள்ள போயிருக்கானா? ராஜா இப்பதானே போன் பண்ணிருக்கான். நான் கவின் அப்பா கூட தான் இருக்கேன்னு சொல்லிருக்கானே. என்ன உடனே இருக்கீங்க? ராஜா இதுக்கு அங்க போனா? ஸ்கூல் வேன்ல தான் போனானா. கவின் ரோட்ல நின்னுட்டு இருக்கான். எங்க அப்பா தானே இறங்கிட்டானா. ஊருக்குள்ள கவினும் ராஜாவுமா போட்டு தள்ளி வாழுங்க. என்ன நடக்குங்க? அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியலையே. அப்பா இருங்க, நான் அப்பாட்ட பேசி பாக்குறேன். இல்ல நான் இப்பவே கிளம்புறேன். மாணிக்கத்தை கூட்டிட்டு கிளம்புறேன். மாணிக்கமா? மாணிக்கம் தான் அப்பவே போயாச்சே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? மாணிக்கம் தான் காலையில போயிட்டாரே. ஏதோ துறதான் மெடிசன் சம்பந்தமா வாங்கிட்ட சொல்லி ஏதோ ஊருக்கு அனுப்பியிருக்கதா சொன்னாங்க. யார் சொன்னா? அதான் மாணிக்க கட்டிக்க போற பொண்ணு இங்க இருக்கால, அவ தனியா நின்று அழுதுட்டு இருந்தா. ஏமாண்ணே என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போறாங்க, ஆனா எங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா. அதனால கேட்டேன். அதனால தோரதான் அப்படி சொன்னாங்க. தோர சொன்னானா? ஆமா. ஒரு மெடிக்கல்ல ஒரு சமம் வேண்டியது இல்ல. என்னமோ நடக்குது. அப்படின்னா கவின் ஒரு பக்கம், மாணிக்கம் ஒரு பக்கம், எங்கேயோ இடிக்குது. சரி நான் போயிட்டு வரேன். ஏய் நீ இங்க இல்லைன்னா அவ்வளவுதான், சோழி முடிச்சுவானுங்க. இங்க கூட்டமே வந்து நிக்குது. எனக்கு இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியல. இல்ல ஒண்ணு பண்ணலாம். இல்ல அப்பா கெச்சு போட்டிருக்காருன்னா யாருக்கோ கெச்சு போட்டிருக்காரு. என்னடா உளறிட்டு இருக்கா? இது நாம மட்டும் வாழ வேண்டிய தோடம், நம்ம தோடம், நம்ம கோட்டை. இங்க அடுத்த ஃபேமிலி, நிறைய ஆட்கள், ஃபங்க்ஷனு, கவினை காணல, மாணிக்கத்தை காணல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்பா யாரையோ கொச்சி போட்டு தூக்கிறதுக்கு தான் இந்த பிளான் பண்ணிருக்காரு. இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுதே. டோட்டலா அவ்வளவு வெறுக்காலே. என்ன இந்த திருப்பி கொஞ்சம் சேஃப்டியா தான் வந்திருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த சேஃப்டி வச்சு ஒண்ணு பண்ண முடியாது. சொன்னா கேளு. என் கணிப்பு படி இந்த இடத்துல எல்லாம் தப்பு. அண்ணன் என்ன பேசுறா? இந்த மனுஷன் என்ன பேசுதே? என் கணிப்பு படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். நான் சொல்ற மட்டும் கேளு. நம்ம கிட்ட இருக்க படம் காணாது. நான் சொல்ற கணக்கு படி 10 நாட்கள் வந்து இறக்குது. அப்பத்தான் இங்க நடக்க போற சண்டைக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா அண்ணன் ஜான மாறிட்டானா? என்னங்க அண்ணன் கணக்கு போடுறத பார்த்தா அண்ணன் ஜான மாறிட்டான். அண்ணன் பழைய ஜான மாறிட்டான். நான் சொல்ற கணக்கு படி, நான் போட்டுக்க பிளான படி மட்டும் பண்ணு. எவனு தப்ப கூடாது. புள்ளைய புடி. நான் சொல்ற வரைக்கும் நீ கூடத்தை விட்டு வெளியில வர வேண்டாம். சரிங்க. உள்ள நுழைஞ்சிருக்க விசக்கிருமி யாருன்னு நான் பார்த்துட்டு வரேன். அண்ணன் ஜான மாறிட்டான். அண்ணன் ஜான மாறிட்டான். இப்ப இந்த மனுஷன் என்ன பேசுச்சதே? முன்னாடிலாம் புள்ள பேரம் பேத்தினா அப்படி தொட நடுங்கி போயிரும். இப்ப புள்ள என்கிட்ட கொடுத்துட்டு கருப்பாட தூக்கிட்டு வரேன்னு போயிருக்காவ. இவங்க ஜானானே, இவங்க ஜானு தானே? அம்மா என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா போதே? ஐயோ அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க காட்டாதத நான் காட்டுனேன். நான் காட்டுனதை நீங்க காட்டல. நீங்க காட்ட வேண்டியதை காட்டல. நான் எதை காட்டணுமோ அதை கரெக்டா காட்டுனேன். ஜஸ்ட் மிஸ். சாரி ஆண்டி. நான் அது எப்படி சொல்லனே எனக்கு தெரியல. ஆண்டியா? ஆமா ஆண்டி. கிங்ஸின் கூட என் கூட தான் படிச்சா. அப்போ என்ன உனக்கு அங்குலாவே? ஆமா ஆண்டி. கூட்டி கழிச்சு பாருங்க, அவர் எனக்கு மாமா தான். இதுக்கு மேல இங்க வாழறதெல்லாம் வேண்டாம். போ, எங்க அக்கா இதை விட பெரிய வேலை இருக்குது. கிளம்பு கிளம்பு. இருடி உன் கதையை முடிக்கிறேன். நீ என் கதையை முடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உன் வம்சத்தையே அழிச்சிருவேன். போடி. இவனை பத்தி தெரியாம இவன் வேற காமெடி பண்ணுவா. போமா போமா. நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு கடுகளவும் தெரியக்கூடாது. இந்த வாட்டி ஆட்டம் நம்முடையது. நீ போட்டு கொடுத்த பிளான் படி பக்காவா பண்ணிட்டோம்.
நானும் ஓரளவுக்கு தசை திருப்பி விட்டுட்டேன். விடக்கூடாது இசை. பாத்துலாம் டி. ஒரு கை பாத்துலாம். பார்க்கணும். ஒரு கை பார்க்கதான் செய்யணும். சும்மா நம்ம ஆட்டம் பயங்கரமா இருக்கணும். ஆனா அதெல்லாம் பண்றது நாம தானே கடுகளவும் வெளியில தெரியக்கூடாது. எப்பவும் போல நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கணும். நான் சொன்ன காயினை மட்டும் நகர்த்தினா மட்டும் போதும். நீ கொடுத்த வேலை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு தெரியுமா? முத நீ இப்ப கொடுத்த வேலை தான் எனக்கு ரொம்ப ஈஸி. அடி பாதவத்தி, அவ எவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்கா. எட்டி, நீ ஒரே இடத்துல இருக்கனால அது சின்ன வேலை எல்லாம் கிடையாது. அட போங்க ஜெபக்கா, அது சின்ன வேலை தான். இருந்து யார் வரான்னு பார்க்கணும், என்ன நடக்குன்னு அப்பப்ப இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதானே. போட்டு தள்ளிடுவானுங்க. ஈஸியா உங்களை 5 மணி நேரம் வெளியில கூட்டு போயிட்டு வந்தா அப்பமே நீங்க ரெண்டு சிக்கல, இங்கேயே சிக்க போறிய. ஒருத்தரை விடக்கூடாது, விடவே கூடாது. இசை, நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமா பண்ணிட்டேன். இன்னும் ஏதாவதுன்னா சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். ஈஸியா இல்ல, உங்களுக்கு பழகிட்டு இனி ஈஸியா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சரி சரி, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் விடாது. கல்யாண வீட்டுல கலகலப்பா ஓடுங்க, ஆடுங்க, பாடுங்க. ஆனா நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். ஆட்டம் நம்முடையது. சும்மா வெரி வெரி தனமா இருக்கணும். ஹாத்தி சொல்லும் போதே இந்த விளையாட்டை விளையாடணும் போல இருக்குது. ஆனா நீ சொல்லும் போது ரொம்ப பயந்தே பத்துக்க. ஆனா இந்த கேம் விளையாட நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னு பாத்துக்கையா. அடியே, இவ என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா? டேட்டே, ஆடுறது சும்மா சாதாரண ஆட்டம்லாம் இல்ல. தெரியும் ஜபாக்கா, ஆனா பழகிடுச்சா. ஆனா நல்லா இருக்கு ஜபாக்கா. பச்சைப்புள்ள மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருந்தா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. வேலையை கச்சிதமா முடிக்கும்.